மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் மகத்தான மக்கள் நலத் திட்டங்களை தமிழக மக்களுக்கு விளக்கி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு யாத்திரையை கடந்த 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் ஆரம்பித்து அது 30ஆம் தேதி சென்னையை சென்றடையும். அந்த யாத்திரையின் ஒரு பகுதியாக இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தை வந்தடைந்திருக்கிறோம். இந்த யாத்திரையில் மத்திய அரசு ஏழை மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பலதரப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக கொண்டு வந்த நலத்திட்டங்கள், அதில் பயனடைந்த பயனாளிகளின் விவரம், இன்னும் பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் பிரச்சாரங்களின் வாயிலாகவும் நாங்கள் எடுத்து சொல்லி வருகிறோம். அது இன்றைக்கு திருப்பூர் வடக்கு மாவட்டத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பிரச்சார யாத்திரையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அரசியல் அற்ப லாபத்திற்காக திமுகவும் காங்கிரசும் வைக்கக்கூடிய பொய்யான அவதூறு குற்றச்சாட்டுகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுடைய முகமூடியையும் கிழித்தெறிந்து வருகிறோம். ஒன்றும் சொல்ல வேண்டுமென்றால், கடந்த காலங்களில் மக்களை திசை திருப்புவதற்கு, குறிப்பாக மாணவர்களை திசை திருப்புவதற்கு நீட் தேர்வை பற்றிய அச்சத்தை அதிகப்படுத்தினார்கள். அந்த அச்சம் தேவையற்றது என்பதை எங்களுடைய யாத்திரையின் மூலம் பல இடங்களில் பிரச்சாரம் செய்ததன் விளைவாகவும் இன்றைக்கு மாணவர்களே மிக அழகான முறையில் புரிந்து கொண்ட அடிப்படையில் நீட் தேர்வு அவசியம் என்ற அந்த கருத்து தமிழகத்தில் மேலோங்கி இருக்கிறது. அதனால் நீட் தேர்வு சம்பந்தமாக அவர்கள் வைத்த வாதங்களை முறையடித்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஹிந்தியை திணிக்கிறது என்று தவறான பிரச்சாரத்தை திமுக தொடர்ந்து பரப்பியது. அதற்கு எதிராகவும் எங்களுடைய யாத்திரையில் பல்வேறு பிரச்சாரங்களை, எதிர்வாதங்களை நாங்கள் வைத்தோம். அந்த அடிப்படையில் ஹிந்தி ஒரு மொழியாக அவசிய தேவை என்பதை தமிழக மக்கள் ஏற்கனவே புரிந்திருக்கிறார்கள். ஹிந்தி மொழியை தேவையில்லை என்று சொல்லக்கூடிய திமுக குடும்பம்தான் பல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை ஹிந்தி கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற நிலையையும் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஹிந்தி மொழி என்பது அவசியம். ஏனென்றால் 50 கோடி மக்களுக்கு மேல் இன்றைக்கு ஹிந்தி மொழியை பேசக்கூடிய ஒரு நாடாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழர்கள் ஒரு மொழியாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹிந்தி மொழியை திணிக்கப்படாது என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் மீண்டும் மீண்டும் பல முறை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இருந்தாலும் கூட இவர்கள் ஹிந்தி திணிப்பு என்று சொல்லி சந்திக்கு வந்ததினால் எந்த ஒரு பயனையும் திமுக அடையவில்லை என்பதை எங்களுடைய யாத்திரையில் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இவர்களுடைய மத்திய அரசுக்கு எதிரான எல்லா வாதங்களும் முனைமழுங்கி போன பிறகு இப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் மசோதா என்பது விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய மசோதா. அந்த மசோதாவையும் இப்பொழுது இவர்கள் குறை சொல்லுகிறார்கள். ஆனால் வேளாண் மசோதாவை பொறுத்தவரை பாரத பிரதமர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். குறைந்தபட்ச ஆதரவு விலை நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று அரசு கொள்முதல் செய்யக்கூடியது எந்த நேரத்திலும் நிறுத்தப்படாது, கொள்முதல் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று மாநிலங்களுடைய அந்த சந்தை வியாபாரத்தை இந்த சட்டம் தடுக்காது, சந்தைக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை தான் இது தடுக்கும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். குறிப்பாக விவசாயிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி எங்கு வேண்டுமானாலும் தங்களுடைய பொருட்களை விற்கலாம், இடைத்தரகர்கள் தேவையில்லை. கமிஷன் ஏஜென்ட்டுகள் என்று சொல்லி விவசாயிகளை பிழியக்கூடிய கடந்த கால நிகழ்வுகள், அதனால் விவசாயிகளுடைய தற்கொலை தொடர்ந்து கொண்டிருந்தது. அதையெல்லாம் உணர்ந்து விவசாயிகளுடைய நலனை காப்பதற்காக பாரத பிரதமர் அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல் எனக்கு என்னமோ மீண்டும் அவர்கள் இணைவதை போன்ற ஒரு சூழலை திரு ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் வழக்கமாகவே திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை பட்டியலின மக்களை தவறாக திசை திருப்பி, குறிப்பாக வன்னிய சமூகத்துக்கு எதிராக திசை திருப்பி, எங்கு பார்த்தாலும் ஒரு எதிரி மனப்பான்மை இருக்கிறது. சாதி மோதல்களை தூண்டக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய இந்த தவறான போக்கை பல இடங்களில் நாங்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். திரு ராமதாஸ் அவர்கள் சாதிகளை கடந்து ஒரு சகோதரத்துவ அடிப்படையில் நண்பராக கைகோர்க்கலாம் என்று கூட அவர் அழைத்திருக்கலாம். திருமாவளவன் எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக பாமக அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் எல்லாம் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஒன்றிணையக்கூடிய நேரத்தில் திருமாவளவன் இன்னும் சாதியை பிடித்து கொண்டு தான் எந்த சாதியில் இருக்கிறோமோ அதை மக்கள் மத்தியில் இன்னும் தாழ்த்தப்பட்டவர் தலித் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார் தவிர அந்த சமூகத்துக்கு இவர் என்ன செய்தார், இவனால் என்ன நன்மை அடைந்தது? இவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியினர் பட்டியலினத்தை இழிவாக பேசும் பொழுது கூட ஏதோ தெரியாமல் பேசிவிட்டார் என்று சப்பை கட்டு கட்டினாரே தவிர அந்த சமூகத்துக்காக இவர் எந்த பாடுபடுத்தலும் இல்லை.
இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பட்டியலின மக்கள் எல்லாம் வெதும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில தலைவராக திரு முருகன்ஜி அவர்கள் வந்த பிறகு கூட்டம் கூட்டமாக அலையலையாக இன்றைக்கு பட்டியலின மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும், அவர் இப்படியே தொடர்ந்தால் தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலிருந்து காணாமல் போவார் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம். நீங்க பண்ற பிரச்சார தேர்தல் பிரச்சாரமா இருக்கு. எங்களுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரை மத நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, மனித நேயம் போன்றவற்றை முன்னிறுத்தி செய்கிறோம். அதே வேளையில் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் என்பது நிச்சயமாக தேவை. அந்த அரசியல் மாற்றம் என்பது தேசபக்தர்களை கொண்டதாக, தேசிய நலன் சார்ந்ததாக, மொழி, இனம், மதம் இவற்றை கடந்ததாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களுடைய பிரச்சாரமாக மேற்கொள்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா விதத்திலும் தகுதியான ஒரு கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த வாக்கு வங்கி உயர்வதற்கும் எங்களுடைய இந்த யாத்திரை ஒரு பயனுள்ளதாக அமையும்.